உங்க வீட்டுக்காரர் வரட்டும், அப்புறம் நாங்க போறோம். ஆமா சரி. நெத்தில ரொம்ப அடி போல இருக்கே. இந்த காவேரி என்ன ஆச்சு? என்ன பாரு, எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. நான் சரி கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் வேலையை விட்டு ஏண்டி இப்படி படுத்துற? உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா. பண்றத பத்தி பேசுற நீ என்ன பத்தி? ஆபீஸ்க்கு வரும்போதே நீ தத்தக்க பத்தோட்டறன்னு கூசாம நானே போய் சொன்னேன். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போப்பா. ஆமா நீ சரி, நான் கூட்டி போறேன். இல்ல ஸ்கேன் வேணா எடுத்து பாத்துலாமா டாக்டர்? ரொம்ப சின்ன சப்போஸ் உள்ள போன் ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆயிருந்தா எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு இதுக்காக ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் ஸ்கேனு எக்ஸ்ரேன்னு சொல்றத. அதுக்கெல்லாம் எக்ஸ்ரே எடுத்தீங்களா? ஓகே டாக்டர். அவ்வளவுதான் மேடம், 2 நாள்ல சரியாயிடும். பாத்து நிமிஷம் வெயிட் பண்ண முடியாத உன்னால? யார் பொறுப்பு? நைட்டு தூங்கும் போதுதான் தெரியும். நான் பாக்குறேன் ஆபீஸ்ல எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? பாக்குறத பாரு, ஒன்னும் பண்ண முடியாது. வண்டியை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்கு? ஐயோ. ஏய் காவேரி, ஏய் காவேரி நில்லுன்னு சொல்றேன். வந்து தயவு செஞ்சு கார்ல ஏறு. ஏய் காவேரி, காவேரி போய் ஏறுங்கறல்ல. சொல்லு போ. பண்றது பூரா சேட்டை. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன். அவசரம் கொடுக்க இரு. இந்த கையை வச்சு எப்படி துறப்ப? பாரு, என்ன உனக்கு நேரம் இருந்தா நீ எடுத்து படி. ஐயோ, என்னதான் நீ வீடியோவா பார்த்தாலும் படிக்கிற சுகம் வர 4 கோணத்துல பாக்குற அறிவு வரும். இந்த உங்களால என்கிட்ட நார்மலாவே பேச முடியாதா? இல்ல உன்னை பார்த்தாதான் இப்படி ஆரம்பிச்சிடுறேன். தெரியாம வாயை கொடுத்துட்டேன் பாட்டி. ஆள விடுங்க. என்ன வா. உங்களுக்கு நெத்தில கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு. என்ன காவேரி நீ இன்னுமா? உனக்கு எனக்கு திகிலா தான் இருக்கு. ஐயோ, நீ இன்னும் அதே மாதிரி என்ன? இனி நீ காரே எடுக்காத. இப்படி அடிபட்டு வந்து நிக்கிற பாரு. ஆமா, நீ எதுக்குமா கார் ஓட்டுன? உனக்கு தான் சரியா ஒரு போன் வந்துச்சு. தப்பு போன் பண்ணவங்க மேல இல்ல. இங்க கார் ஓட்டும் போது கவனம் ரோட்ல இருக்கணும். ஏதோ நின்னுட்டு இருக்கா. இங்க பாருங்க, அடிபட்டுருச்சேன்னு ஆதங்கத்துல தான் திட்டு. இல்ல லைட்டா தான் தாத்தா. பயமுறுத்திட்டு இருக்க. பின்ன என்ன தாத்தா சொல்றதை கே. போ காவேரி கூட்டிட்டு போ. போய் ரெஸ்ட் எடுமா. என்ன பண்றது? ஏய், எப்படி அடிபட்டு வந்து நிக்கிறா பாருங்க. நேரமே சரியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில ஒண்ணுன்னதும் உன் பேரனுக்கு தாங்க முடியாம துடிச்சு போய் பேசுறான். இனிமேல் தேவையில்லைன்னு தோணுது கல்யாணி. ஐயா. ஆமா சார். ஐயா சொல்லுமா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லங்களும். இருமா 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 இருமா. திடீர்னு இப்படி ஒரு யோசனை? ஐயோ, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அதான் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருக்கேன். சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் முடிவெடுத்துட்டு இருக்கீங்க? தம்பி, ஆனா குமரன் தம்பி சின்னஞ்சிறு தம்பி சொன்ன. நானும் அதை யோசிச்சேன். அத நீங்க தான் கேட்கல. இல்லப்பா, அது சரியா வராது. வேற வீடு பாக்குற பிரச்சனை எல்லாம் திரும்ப பேசாதீங்க. நான் அதுக்கு ஒத்துக்க. எல்லாருமே என் கூட தான் இருக்கணும். கங்கா வரவே மாட்டா. அவங்க
இங்க வரது நல்லா இருக்காது. அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க. நீ அவங்க மேல இருக்க பாசத்துல சொல்ற. செட் பண்ணி கொடுத்துட்டா நீங்க அங்கேயே இருந்துருவீங்கல்ல. விடுங்க, ஆனதும் நீங்க அங்க போய்க்கலாம். இந்த வீட்டுல குமரனுங்க வந்துக்கிறோம். நீங்க எங்களுக்கு வீடெல்லாம் கட்டித்தர வேண்டாம். ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ப்பா. சரி தாத்தா. சின்ன ஆக்சிடென்ட் இருந்தா இப்படி நாங்க நின்னு பேசிட்டு இருப்போமா? நீங்க விஷயம் கேள்விப்பட்டு காவேரி, நிமிஷம் உன்னால காத்திருக்க முடியாதா? அப்படி என்ன அவசரம்னு அப்படிதான் முறைக்கிறா. ஏய், இப்ப எனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி தானே எல்லாரும் ஒன்னா என்ன பார்க்க வந்திருக்கீங்க. இல்லக்கா, உங்களெல்லாம் இவர் தான் கூட்டிட்டு வந்தாரா? கூட்டிட்டு வந்தவன் நீ பண்ணதாமா சொல்றாங்க. அதானே என்ன எவ்ளோ திட்டு. உங்க எல்லாரும் ஏதோ ரவுடி ராஜுக்கு யோசிச்சு வச்சிருக்கா. திட்டத்துல நான் பேசிட்டு இருந்தேன். இது புரியாம அது என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கேளுங்க அத்தை. அது எப்படி அத்தை? உங்க மூத்த பொண்ணு கோதாவரி அவ்வளவு குணமா இருக்கா?